ஹலோ மக்களே! புதினா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு புதினா. புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பூண்டு, 4, 5 இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ தாச்சி நமக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு, இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டால் தாங்க நல்லா அந்த பேஸ்ட்டு வந்து வற்றி வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நமக்கு புதினா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு இது கூட போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதை அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செஞ்சேன். இப்போ நமக்கு வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து புதினா சாதம் ரெடிங்க. பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.